ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். முத்துக்குமார் என்னை சார்னு கூப்பிடுவான். ஆனால் உண்மையிலேயே அந்த சாருக்குள்ள ஒரு அண்ணன் கூப்பிட்டா அது ஏதோ சுற்றி இருக்கவங்களுக்கு தப்பாக நினைப்பாங்களா, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறான்னு தோணுமா, இல்லை அண்ணன் கூப்பிட்டா ஏதோ பழமையாக இருக்குமா, இல்லை உறவு மாதிரி பேசுகிறானே நினைப்பாங்களா, ஒரு நவீனம் ஏதோ சம்திங் ஏதோ என்ன ஃபீல் பண்ணாலே தெரியலை. ஆனால் சார் தான் கூப்பிடுவான். ஆனால் என் அண்ணன் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சாருக்குள்ள ஒரு அண்ணனை நான் அந்த வார்த்தையில் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன மட்டும் இல்லை, எப்போ ஓய்வு கிடைச்சாலும் சார் நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன், பெரியன்கிட்ட பேசினேன், சின்னன்கிட்ட பேசினேன், அங்கே போய் 2-3 நாள் இருக்க போகிறேன், பேசியா போயிட்டு வா. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சட்டை, அதுக்கு முன்னாடி போட்டிருந்த சட்டை, எந்த சட்டையாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதோ, இல்லை 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதோ, எந்த விழாவுக்கு போகிறாங்களோ, இல்லை எங்கள் மலேசியாலையோ சிங்கப்பூர்லையோ தங்கி இருக்கும் போதோ, கிளம்பும் போது அந்த சட்டையை போட்டு 4 தடவை கண்ணாடிக்கு முன்னாடி போய் முன்னாடி இப்படி பார்ப்போம். சார் இது ஓகேவா, இது நல்லா இருக்கியா, ஆஃப் ஹேண்டுன்னா கொஞ்சம் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுதா, கவிஞர் வரிசையில் வருதா இல்லையா, கொஞ்சம் மரியாதை நிமித்தமா கொஞ்சம் ஃபுல் ஹேண்டு போட்டலாமா, ஃபுல் ஹேண்டா, முதுமை எனக்கு சரியாக தெரியுது, இதே போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்குது, நம்ம 2 பேருக்கு ஒரே மாதிரி கலரு, கரெக்டான காம்பினேஷன். சார் ஒரு செப்பரேஷன் இருக்குது சார், சரி மாற்றுக்கோங்க. நம்ம உள்ளே போயிட்டு 2-3 சட்டை எடுத்து போட்டு ஒயிட் போடலாமா சார், ஒயிட்னா கொஞ்சம் ரொம்ப பெருசுமே தெரியும் முத்துக்குமார். இல்லை சார் அது பியூர் போடுங்க, ஆனால் கிளம்பணும், 3 மணிக்குள்ளே வருவீங்களான்னு சொல்லி ஃபோன் பண்ணுவாங்க. யுவன் சங்கர் கீழே காரில் வெயிட் பண்ணுவார், யுவன் கீழே வந்தால் முத்துக்குமார் கிளம்பலாம். சார் இது சூப்பர் சார், கட்டப்பட்ட சட்டை, ஐயோ கட்டப்பட்ட சட்டை நான் தான் எப்பயும் போடுவேன், அது எதுக்கு நீ போட்டுட்டு வேறு ஏதாவது பிளைனா, அப்போ ஓகே சார் பிளைனு, அதில் சின்னதாக ஒரு பட்டி வச்சு ஒரு ஸ்டைல் இருக்குது சார், மலேசியாவில் இருக்கும், அப்படியே 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 பாவனை ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும், அதில் 100 கேள்வி. ஆனால் நம்மளுக்கு அந்த நேரத்தில் எரிச்சலாக இருந்தாலும் ஒரு இலக்கியம் அவருக்குள்ளே இருக்கிற அந்த அறிவும் அந்த இலக்கியமும் நம்ம என்னென்னா துளி கூட எரிச்சல் கூடாது. அவரே கண்டுபிடிச்சுருவார் திடீர்னு, சார் நிறைய கேள்வி கேட்குறேண்ணா, உங்களுக்கு போர் அடிக்கிறேண்ணா, நான் என்ன ரூம் மாறிக்கிட்டுமா, ஐயோ பரவாயில்லையா 2 பேருக்கு என்ன மலேசியாவில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது, நீ விரும்பினா போய் வேறு ரூமில் இரு, தேவைன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்குது, எனக்கு சந்தோஷம் தான், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்னா மீன் குழம்பு ஆர்டர் பண்ணுவோம், யுவன் சங்கர் நான் எல்லாமே இருக்கும், வருவான் ஆர்டர் எடுக்கிறவன் செத்தான், மீன் என்ன மாதிரி மீன் இருக்குது சார், நீங்கள் என்ன மீன் பண்ணலாம் சார், சார் ஒரு நல்ல ஒரு மீன்னா பெரிய மீனாக இருக்கக்கூடாது, இல்லை சார் சின்னது இருக்கக்கூடாது, இடையில இருக்கலாம், ஆனால் அதில் பால் பகுதி இருக்குல்ல அது எனக்கு வறுத்துருங்க, தலைப்பகுதி மட்டும் குழம்பு வைக்கலாம், இல்லை வாழை இது பண்ணுங்க சார், எப்படி பண்ணலாம் சார், கன்ஃபியூஸ் ஆகிடுவான். சாப்பாடு ஆர்டர் பண்ணால் சாப்பிட்றதை விட சிந்துறது அதிகமாக இருந்தாலும் நம்ம பொறுத்துக்கலாம். எந்த குறையாக இருந்தாலும் முத்துக்குமாருடைய எல்லா குறைகளும் நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரியும், அன்புக்கு முன்னாடி குறைங்கிறதே கிடையாது, அந்த தகுதி அந்த அன்பு பேரன்பு இருக்கும். உத்தமவல்லன் ரிலீஸு அந்த சிரமங்களுக்கு பிறகு நான் அடுத்த படம் பண்ணுற அந்த வேலைகள் இருக்கப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணான், சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கு முத்துக்குமார், என்ன இல்லை சார் நீங்கள் பழைய மாதிரி இல்லை, நீங்கள் எப்பயுமே ஒரு சிரிப்பு இருக்கும் உங்ககிட்ட, லேசாக அது ரொம்ப பழைய மாதிரி தெரியுது, யோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இது என்ன சிரமம், நம்ம வந்துடுவீங்க, இல்லை சார் நீங்கள் வந்துடுவீங்க, நான் எனக்கு ஒரு தோணுச்சு சார், எனக்கு ஒரு வீடு இருக்குது சாலி கிராமத்தில், நாங்கள் வேறு வீட்டுக்கு வந்துட்டோம்ல, அந்த வீடு ஒரு ஆஃபீஸ் விற்றீங்கன்னா 1.5 கோடி அந்த ரேஞ்சு வரும் சார், நீங்கள் விற்று எடுத்துக்காங்க சார். முத்துக்குமார் இந்த 1.5 கோடியெல்லாம் மேட்ரு, இதுக்காக போய் நம்ம அந்த இதில் விற்கணுமா, அதெல்லாம் விஷயம் முத்துக்குமார் நம்ம பார்த்துக்கலாம், இல்லை சார் விற்றுருவோம் சார், ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன் சார், அதை என்ன திருவண்ணாமலை அதை விற்றுலாமா கர்நாடகிட்ட சொல்லி, அதெல்லாம் தேவையில்லை முத்துக்குமார் விடுங்க.
ஓடிட்டே போய் நம்மளுக்கு என்ன அறிவு, நம்மளை எவ்வளோ தூரம் மதிக்கிறாங்க, நம்மளுடைய இடம் என்ன, பெரிய போட்டி நடந்துட்டு நகரத்தில் யார் யாரும் அது போறமா ரூபாய் தினி குழந்தைன்னு எனக்கு தெரியுமா? வசந்தமால வீட்டுக்கு நான் போயிருக்கலாம் இந்த 10 வருஷத்துல. அறிவுமதி எங்க இருக்காருன்னு தெரியுமா? ஒரு மாதிரி பரபரப்பான வாழ்க்கை. சாஞ்சி உட்காந்து ஒரு டீ கூட சந்தோஷமா சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை. குழந்தை பிறந்த கூட நான் பார்த்துட்டேன். என்னைக்காவது திடீர்னு போன குழந்தைகளோட வருவோம் சார், அண்ணன் என்னன்னு தான் அவங்க மிஸ்ஸஸ் கூப்பிடுவாங்க. நான் கடைசியாக அவனை நான் பார்க்கல. நான் படம் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆனதுனால ஒருவேளை நாங்கள் இந்த படம் கொஞ்சம் முன்னாடி தொடங்கியிருந்தா எங்களோட தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிருப்போம். என் மேலே ஒரு சின்னதாக ஒரு அன்பு இருக்கும், சின்னதாக ஒரு பயம் இருக்கும். சார் நிறுத்திக்கலாம் சார், ஏதாவது விஷயம்னு சொன்னால் அப்படியே சரி எங்கே சார் போய் தங்கலாம்? ஊட்டி வரைக்கும் போகிறேன், அங்கே ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, எங்கள் யார் தெரியுமா? எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கியா, அங்கே போய் தங்கு. அங்கே எப்படி சார், எவ்வளோ தூரம், இரவானா பிரச்சனை இல்லையா, ஃபுட்டு எப்படி, மோர் டீட்டெயில். சமீபத்தில் கருணாநிதிக்கு ஃபோன் பண்ணி திருவண்ணை கர்நாடகா கேட்டுருக்கு அப்படி. ஆனால் நான் வந்து கொடைக்கானல் போகலான்னு இருக்கேன். போடா இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணேன், எல்லாம் செஞ்சு கொடுத்தாலுமே வந்து அவன் வந்து 100 கேள்வி கேட்டுருக்கான். டென்ஷன் ஆகி போன வச்சுட்டாரு. மிஸ்ஸஸ்கிட்ட சொன்னா அப்படியா, கர்ணன் என்னை பொறுத்துக்க முடியாமல் போன வச்சுட்டாரு, இவ்வளோ கேள்வி கேட்டேன் நான். அப்புறம் நீங்கள் இவ்வளோ தொடர்ந்து இவ்வளோ கேட்டிங்கன்னா எப்படி? கடைசியாக இந்த பேசுனது நாக்கு வறண்டு அந்த குரல் வந்து எனக்கு இன்றைக்கும் அப்படியே ஒரு 20-18 நாள் இருக்கும். சார் உடம்பெல்லாம் பயங்கர பெயினாக இருக்குது சார். என்னாச்சியா? இல்லை சார் வந்ததுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல, இப்போ தான் ரொம்ப பரவாயில்ல. மசாஜ் பண்ணுறதுக்கு சரியான ஆள் யாராவது இருப்பாங்களா சார்? முத்துக்குமார் உடம்பு சரியில்லாதோட எதுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு இது வந்து ஹார்டாக பண்ணுறவங்க யாராவது வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். அப்போ ஓகே சார் சார்னு விநாயகரிச்சு போனச்சு. சார் மோகன் மோகன் அவங்ககிட்ட பேசுனேன் சார், சாஃப்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர் அனுப்புறேன்னு சொன்னார் சார். அப்போ ஓகே முத்துக்குமார் நீங்கள் பார்த்துக்கங்க. சொல்லவே இல்லை அவருக்கு அந்தளவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நம்மளுக்கு வந்து யாருக்குமே வந்து நெருங்கிய கர்ணானுக்கோ இல்லைன்னா யாருக்கோ அறிமுகன்ட்டியோ என்கிட்டயோ யார்கிட்டையோ சொல்லியிருக்கலாம். என்னமோ தெரியல, அவர் வந்து தன்னுடைய எந்த விஷயத்தையுமே கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தாரா என்ன விஷயம் தெரியல. என்னால் இந்த ஒரு 10 நாளில் அவரை பற்றி பேசும்போது ஒரு முறையும் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் திரும்ப கண்ணீர் வந்துகிட்டே தான் இருக்குது. வாழும்போதே வந்து இந்த சல்மா அவங்க சொன்ன மாதிரி பாராட்டு விழா வந்து அந்த இதெல்லாம் நேஷனல் அவார்டு வாங்கும்போது எடுத்துருக்கலாமேன்னு சொல்லி கேட்ட மாதிரி ரொம்ப பக்கத்தில் மிக அறிவோடு இருக்கக்கூடிய யாரையுமே நம்ம வந்து அவ்வளவு தயவுதாட்சியம் இல்லாமல் மனசோட அப்படியெல்லாம் பாராட்டுறதே கிடையாது. கொஞ்சம் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது என்னமோ தெரில, இல்லை விட்டுட்டு போனதுக்கு பிறகு இவ்வளோ அருமை நம்ம உணர முடியுதா? ஏன் கொஞ்சோண்டு ஏதோ மிச்சம் வச்சு எல்லாருமே நம்ம பாராட்டுறோம்? கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லலாமே. எவ்வளோ பெரிய விஷயம், எத்தனை பேர் வர்றாங்க இந்த நகரத்துக்குள்ள இந்த பாடல் எழுதுறதுக்காகவும் இதுக்காகவும். இப்படி ஒரு இடம் யாருக்கு கிடைக்கும்? மாபெரும் கலைஞர் சமீபத்தில் சங்க சார் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஐயோ நான் பேர் எடுத்து உட்காந்துருவியா சொல்ல வந்து நான் யாராக இருந்தாலும் சரி தான், சங்க சாராக இருந்தாலுமே ஒரு பேர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதுதான். அந்த டியூனுக்கு அவர் வந்து சொல்லுவார், அதுக்கப்புறம் நம்ம எழுதணும். எங்கள் இடத்துல பிருந்தா சக்தி இருந்ததுனால அவர் எழுதுவார். சொல்கிறார் சங்க சார், ஐயோ ஆர்கியூ பண்ணவே மாட்டாரியா, இது வேணான்னா வேணாம், வேற எழுதலாமா, இம்மிடியட்டாக வேற எழுதலாம் சார், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அவரோட வேலை பார்க்குறது. அவருக்கு பாடல் எழுதுகிறது மிக அற்புதமான வரிகள், நம்ம படத்தில் வந்து எல்லா மிக முக்கியமான வரிகள் கூட ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக அவர் சொன்னதான். அவருக்கு வந்து அவ்வளவு எளிமையாக வரும். தேரடி வீதியில் சாங் எழுதி முடிச்சது, அது எழுதி போட்ட பாட்டு தேரடி வீதியில்
தேவர் அந்த திருவிழா தெரிஞ்சுப்போம். அந்த பாட்டை எழுதி முடிச்சதுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணார். சார் உங்கள் படத்தில் இனிமேல் ஓப்பனிங் சாங் எனக்கு கொடுக்காதீங்க, வேறு ஏதாவது பாட்டு கொடுங்க. 70 ஓப்பனிங் சாங் எழுதிட்டு இருக்கேன். சாமியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா படத்துலையும் ஓப்பனிங் சாங் நான் தான் சார். அதனால் உங்கள் அடுத்த படத்தில் நான் ஓப்பனிங் சாங் எழுத மாட்டேன். ஐயோ ஆல்ரெடி நம்ம கவிஞர்கள் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாச்சு, ஓப்பனிங் தான் என் மிச்சம் இருக்குது, நீ அதானே எழுதணும்னு சொன்னோன்னே அடுத்த படத்துலேயும் ஓப்பனிங் சாங் எழுதணும் அப்படி. அதுக்கு அடுத்து பீமால முதல் மலை என்னை நினைத்தது சிங்கப்பூரில் கம்போசிங் நடந்தப்போ எவ்வளவு ட்ராவல், எத்தனை இடங்கள் வந்து கூட போகிறப்பெல்லாம் அவ்வளோ இருக்கும். பிருந்தாவுக்கும் அவருக்கும் சின்னதாக செல்லமாக எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அது சுவாரஸ்யமாக இருக்கும். நானும் யுவன் சங்கர் ராஜாவும் அடிக்கடின்னு சொல்லுவோம், சும்மா நிறைய எழுதுறான், அவன் தான் முதல் இடத்துல இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். அப்பயும் சும்மா கேட்போம், முத்துக்குமார் இப்போ ஏதோ யுகபாரதி நிறைய எழுதுன மாதிரி தெரியுது, சும்மா ஒரு சாங் ஏதோ ஒரு சாங் சொல்லி அந்த சாங் பரபரப்பாக பேசப்படுது என்னன்னா, எது சார் சார் நம்ம வந்து வேற சார். யுகபாரதி மேலே மட்டும் கொஞ்சம் பெரிய அன்பு இருக்கும். அவன் நவீனமாக கொஞ்சம் புது வார்த்தைகள் அப்படிலாம் எழுதுறாரு சார். அவர் யுகபாரதியை சொன்னால் கொஞ்சம் கோபம் வராது. வேற ஏதாவது ஒரு கவிஞர்களை சொன்னால், சார் இப்போ உனக்கு யாரை தான் பிடிச்ச கவிஞர் அப்படி கேட்டால் சமீபத்தில் யாரையுமே சொல்லாமல் எப்பயோ இருக்கிற யாரையோ வந்து சும்மா சொல்லுவோம். அப்படி நாங்கள் சும்மா விளையாடுவோம். அந்த மாதிரிலாம் கதையில் நல்லா ஏறி வராமல் இருக்கேன். சும்மா கிண்டலுக்கு சொல்கிறது சொன்னால் உடனே வந்தெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட் ஆகிடும். அப்படி ரேடியோ பண்ணுனேன் சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்லுவான். மலேசியாவில் வண்டி போயிருக்கப்போ ரேடியோவில் சாங் வந்தால் 1 சாங்கு 2 சாங்கு 3 சாங்கு 4 சாங்கு, சார் வந்த 4 பாட்டுமே நம்ம பாட்டு கவனிச்சிங்களா, நம்ம தான் சார் இருக்கோம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.